Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. கணிமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு உள்ளடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நமது அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் அல் குர்ஆனின் வசனத்தை ஓதி அதற்கான சிறிய விளக்கத்தை பார்த்து வருகிறோம். எவ்வளவோ நேரங்கள் நமக்கு வீணாக போய்கொண்டிருக்கிறது. இது போன்ற சபைகளில் 10 நிமிடம் அமர்ந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது என்றைக்காவது அது ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு பலனை தர இருக்கிறது. நம்மை படைத்தவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு உரையாடல் தான் அல் குர்ஆன். எப்படி தொழுகையில் நாம் அல்லாஹ்வோடு குர்ஆனை ஓதி பேசுகிறோமோ அதுபோன்றுதான் தினமும் நாம் குர்ஆனை எடுத்து வாசிக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கும் பொழுதும் இனம் புரியாத ஒரு உணர்வு உள்ளத்தில் அடைந்ததிலே நமக்கு வரும். அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், நான் இப்படி நடக்கிறேனே என்ற ஒரு கவலை உள்ளத்திலே பிறக்கும். இது யாருடைய அறிவுரையிலும் வந்துவிடாது. யாரு எவ்வளவு பெரிய அல்லாஹ்வாக இருந்தாலும் சரி, உலமாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் பேசுகிற பயானிலோ அல்லது அவர்கள் சொல்லுகிற கருத்திலோலாம் இந்த தாக்கம் ஏற்படாது. மாறாக நாம குர்ஆனை எடுத்து வைத்து ஒரு ஆயத்தை ஓதினாலும் அதனுடைய அர்த்தத்தை படித்து விளங்கி சிந்தித்து பார்க்கும் பொழுது உள்ளத்தின் அடித்தளத்திலே அந்த நூறு என்று சொல்லக்கூடிய ஒளி நல்லா தந்து விளங்க வைத்து விடுவார். இன்றைக்கு அதுபோன்று நாம் பார்க்க இருக்கிற வசனம் 24வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழைத்து சில செய்திகளை சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, வழக்குகளை நம்பிக்கை கொண்டு, வேதங்களை, தூதர்களை, மறுமையை, விதியை நம்பிக்கை கொண்டு வாழுகிற நம்மை பார்த்து அல்லாஹ் அழைத்து குர்ஆன்ல கிட்டத்தட்ட 86 இடங்களுக்கு மேலாக அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். குர்ஆனை நீங்க ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா 86 இடங்களுக்கு மேலாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அழைத்து ரொம்ப ஜாக்கிரதையாக சில விஷயங்களை இருக்க சொல்கிறார். அந்த வரிசையில் தான் இங்க சொல்லுகிறான், லா தத்தபிஉ ஃபுதுவாத்தி ஷைத்தான். நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள், அதன் காரணத்தினால நீங்க ஷைத்தான்களுடைய சோடுகளை, அடிச்சோடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். இந்த ஆயத்தை படிக்கும் போதுதான் நமக்கு விளங்கும், ஷைத்தானுடைய பாதை என்பது பல வகையான பாதைகள், அல்லாஹ்வுடைய பாதை என்பது ஒரே வழிதான். இன்ன உதர்ந்தால் ஒவ்வொரு உதாரணம் பதிவு செய்யலாம். நிச்சயமாக நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய வழி ஒன்றுதான். எங்கேயுமே அல்லாஹ் அங்க பல வழி, அல்லாஹ்வுடைய பாதைகள் பல வழி என்று சொல்லல. எங்கேயுமே குர்ஆன்ல ஒரே வழிதான். அது என்னது? நான் காண்பித்து இருக்கிறேன், தூதருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், தூதர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். அதை நீங்க கெட்டியமா பிடிச்சுக் கொள்ளணும். வமன் ஆதாக்கும் ஒரு ரசூல் ஃபதுஹு வமன் நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எதை நான் என் தூதருக்கு சொல்லிக் கொடுத்தோனே அந்த வழி ஒரே ஒரு வழிதான். அந்த ஒரு வழியை தான் உங்களுக்கு அவர் போதிப்பார். அவர் எதை உங்கள்கிட்ட போதிச்சாரோ அதை மாத்திரம் கேட்ச் பண்ணுங்க. ஏன்? ஒரு வழியை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதுதான் ஈஸி. ஆனா சைத்தான் அப்படி கிடையாது. அதான் இங்க சொல்றான், லா தத்தபிஉ ஃபுதுவாத்தி ஷைத்தான். சைத்தானிடத்தில் இருக்கிற வழி பல வழிகள் இருக்கும். புரியுதா? அந்த சைத்தான் இருக்கிற பல வழிகளை காட்டி ஒரு வழியை விட்டும் நம்மளது தூரமாக்குவதற்காக பல முயற்சிகள் பண்ணுவான். அந்த முயற்சிகள் டிஃபரெண்ட் கைண்ட்ஸா இருக்கும், பல வகையா இருக்கும். பல வகையா எப்படி இனம் காண்கிறது என்றால், இது சைத்தானுடைய பாதை தான், இது அல்லாஹ்வுடைய நேர்வழி தான் என்று எப்படி இனம் காண்பது என்று சொன்னால் அல்லாஹ் அதுக்கு வழியை சொல்லிக் கொடுக்கிறான். வமன் யத்தபிஉ ஃபுதுவாத்தி ஷைத்தான் ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இதை வச்சு கண்டுபிடிக்க சொல்றான். நம்மள
முதல்ல சொன்னா சைத்தானுடைய பாதைகளை பின்பற்றாதீங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அந்த சைத்தானுடைய பாதையை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க என்று சொன்னால், அவன் உங்களை அழைப்பதெல்லாம் மானக்கேடான விஷயத்தின் பக்கமும் வெறுக்கின்ற விஷயத்தின் பக்கம் மாத்திரம் அழைப்போம். இதுதான் அதுக்கு அடையாளம். ஆனா அண்ணாவுடைய பாதை என்பது மானக்கேடான பாதையின் பக்கமோ வெறுக்கின்ற பாதையின் பக்கமோ அல்லாஹ் தூதருக்கு சொல்லிக் கொடுக்கல. தூதர் அழைத்த பாதை ஒரே பாதை தான். அந்த பாதை முழுக்க முழுக்க ரொம்ப சரியானதாக இருக்கும். எந்த வகையில சிந்து பார்த்தாலும் அந்த பாதை எப்பொழுதுமே வழிகேட்டை கொண்டு விட்டுறாது. அதுக்கு பிறகு மனம் கவருகிற விஷயத்தின் பக்கம் அது செல்லாது. அது மாதிரி எல்லாரும் வெறுக்கின்ற பாதையின் பக்கமும் செல்லாது. ஆனா சைத்தானுடைய பாதை அப்படி இல்லை. நீ கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவன் மானக்கேடானவற்றை அழகாக காண்பிப்பான், வெறுக்கின்றவற்றை எல்லாம் அழகாக காண்பிப்பான். உலகத்தை அடித்ததுல விபச்சாரத்தை அழகாக காண்பிப்பான். விபச்சாரம் சம்பந்தமாக உள்ள எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குதோ அந்த டிவிஷன்ஸ் ஃபுல்லா டிசைனா வெரைட்டியா காமிச்சு ஒட்டுமொத்த உலக மக்களையும் அவன் வழிகேட்டு ஆழ்ந்து இருக்கிறான். வழக்கல் அதல்ல நிற்கும் ஜிபில்லன் கதீரா அல்ல சொல்ற யாசின் பேசுகிறான். சைத்தான் சாதாரண ஆள் கிடையாதுப்பா. அவன் வந்து பெரும்பாலான மனிதர்களை அவனுக்கே உரிய பல வகையான வழிகளை காண்பித்து பல பேர்களை வழிகெடுத்து வைத்திருக்கிறான். அதனால சர்வ ஜாக்கிரதையா நீங்க எடுத்துக்கீங்க. அவன் வழி எல்லாமே மானக்கேடா இருக்கும். எல்லாம் வெறுப்பாங்க. விபச்சாரத்தை யார் வெறுக்காம இருக்கிறான்? விபச்சாரத்தின் பக்கம் நம்முடைய உள்ளம் வந்து தூண்டினாலும் அது வெறுக்கத்தக்கது தானே. அதுவே மானக்கேடான விஷயத்தை செய்யும் பொழுதுதான் அது மனதிற்கு அந்த நேரத்தில் பிடித்தாலும் அது மானக்கேடானது தானே. அந்த செயலை செய்து விட்டு தானே இது மானக்கேடானது, இது வெறுக்கத்தக்கது நம்ம விளங்குறோம். அதுக்காக தான் நம்மளது தடை போடுவாங்க. நம்பிக்கை கொண்டுட்டீங்க, உங்கள் பக்கமும் அவன் வந்து வலையை வீசுவான். வலையை வீசி தன் வலையின் பக்கம் அவன் விட முயற்சி செய்வான். அப்படி உங்களை வந்து வலை வீசும் போது நீங்கள் வந்து என்ன செய்யணும்? சுதாரித்து இருந்து கொள்ள வேண்டும். இதை கொண்டே நீங்கள் வந்து அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் மானக்கேடும் அடுத்தது வந்து வெறுக்கத்தக்க செயல்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சைத்தான் இருக்கிறார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த பாதையின் பக்கம் நீங்கள் திரும்பி கூட பார்த்து விடாதீர்கள். பலவுள்ளா பதுலுள்ளா அழைப்பு வர கலந்தவோ. இப்படி ஈமான் கொண்டவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இல்லை என்று சொன்னால் மா ஜக்கா மின்கும் மின் அகலில் உங்கள ஒருத்தரை கூட அல்லாஹ் சுத்தமாக ஆக்கியிருக்க மாட்டான். எப்படி சொன்னாங்க? நீங்க அப்படித்தான் இருக்கீங்களா இருக்கும். நம்பிக்கை கொள்வதற்கு முன்பாகவோ அல்லது நம்பிக்கை கொண்ட பிறகோ நீங்களும் அவனுடைய வழியில் தான் இருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தியதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் நம் மீது இருந்த காரணத்தினால நம்மை மாத்திரம் சில குறிப்பிட்ட கூட்டத்தாரை மாத்திரம் அவருடைய வழியில விடாமல் வைத்திருக்கிறார். நீங்கள் மாத்திரம் இதை விளங்காமல் இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை கூட அவன் தூய்மைப்படுத்தியிருக்க மாட்டான். அவதான் அவதான எப்பயுமே தூய்மைப்படுத்தியிருக்க மாட்டான். பலாக்கினாலான இசக்கி மையஷாவோ. ஆனால் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களை சைத்தானின் வழியை விட்டும் அவர்கள் போகாத மாதிரி ஆக்கி அவர்களை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். வல்லாஹு சமீபன் அலீம். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் அறிந்தவர், செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறார் என்று சொல்லி ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். என்ன அர்த்தம்? நீ செல்வதையும் அவன் அறிகிறான், நீ பார்ப்பதையும் அவன் அறிகிறான், நீ எதை கேட்கிறாயோ அதையே அதையும் அறிகிறான். அதான் சொல்றான். இன்னல்லாஹ யகூலு பைனல் மரீஇ கல்பி. சொல்றதான் 24 வசனத்துல அவன் உங்கள் உள்ளத்தின் அடித்தளத்திலே சுற்றி கொண்டே இருக்கிறான். அவன் நீங்கள் நினைப்பதை கேட்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னதா எல்லா நேரமும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் செய்கிற விஷயத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதன் காரணத்தினால நம்பிக்கை கொண்டு விட்ட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சைத்தானுடைய வழியை பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றினால் நம்பிக்கை கொண்டதற்கு அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். அழகான பாதையை விட்டு வழிகளுக்கு சென்று விடுவான். அதன் காரணத்தினால உங்களில் ஒருவர் யாராவது இது போன்ற சைத்தானுடைய அடிச்சோட்டை பின்பற்றி அந்த வழியை சென்றிருந்தால் அல்லாஹ்விடத்திலே கையெழுத்துங்கள். அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். வேற இடங்கள் நிறைய இடங்கள் அப்படி வருது. எப்படி வருது? யுபத்திலும் அன்பும் சய்யாத்தியும் ஹசனா. யாரெல்லாம் சைத்தானுடைய வழிமுறையை பின்பற்றிவிட்டு அந்த சைத்தானுடைய வழிமுறையை செய்து விட்டேன் என்று உள்ளத்தின் அடித்தளத்தில் நினைத்து தனிமையில தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் கையெழுத்தும் போது உள்ளத்தில் கையெழுத்தும் போது உள்ளத்தை அல்ல அறிகிறான். அப்படி அறியும் பொழுது அல்லாஹ் சொல்றான், யுபத்திலும் அன்பும் சய்யாத்தி. இவர்கள் செய்த எல்லா காரியத்தையும் நான் மாற்றி விடுகிறேன். எப்படி? சரியா நல்லதாக்கி நல்லது நன்மையாக அசனா
நீங்கள் செய்கின்ற தீமைகளை கூட நல்லதாக மாற்றி விடுவான், அதை மறைத்து விடுவான். கப்பீரர்களும் செய்யாத்தி ஹசனாத், நீங்கள் செய்கிற அந்த பாவங்களை எல்லாம் சைத்தானுடைய அனுப்பிவிட்டை பின்பற்றிய காரணத்தினால அதையெல்லாம் மறைத்து மன்னித்து உங்களை கௌரவிக்க ஒரு மனிதனாக இந்த உலகத்திலும் சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் யாரையெல்லாம் நாடுகிறானோ அவரை தான் சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சுத்தப்படுத்திய கூட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை முதல்ல விலகிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை நமக்கே நல்லா தெரியும். நம்ம சைத்தானுடைய அடிப்படைகளை பின்பற்றி தான் வாழ்ந்திருக்கிறோம். பல சந்தர்ப்பங்கள்ல சைத்தானுடைய மாய வலையில வீழ்ந்து வாழ்ந்திருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய மனது உள்மனது வந்து அதன் பக்கம் ஆசைப்படுகிறது, அதன் பக்கம் தூண்டுகிறான் அவன். இதையெல்லாம் மிஞ்சி அல்லாஹ்வுடைய நேர்வழியில் நடக்கிற மாதிரி ஒரு பாக்கியத்தை தானே இதைத்தான் நல்லா இந்த ஆயத்தில் பதிவு செய்கிறான். அதனால இது போன்ற ஆயத்துக்களை படிக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து உள்ளத்தை வந்து உறுத்தும். ஆயத்துக்களை வந்து இந்த முறையில படிக்கணும். ஒரு ஆயத்தை படித்தால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், குர்ஆனை ஓதுவது நன்மை கிடைக்கும். அதோடு சேர்த்து இது போன்ற குறிப்பிட்ட ஆயத்துக்கள் யாரையும் நாமளும் நிறைய இடத்துல சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நிதானமா படிச்சு அல்லாஹ் நமக்கு தான் அட்வைஸ் பண்றாங்க. நினைத்து அதை படித்து பொருளை விளங்கி சிந்தித்து பார்த்து நடைமுறைப்படுத்தப்படும் இன்ஷால்லா இந்த எண்ணங்கள் உள்ளத்துல வரும். இந்த எண்ணங்கள் தான் நமக்கு வந்து ஈமானுக்கு சார்ஜாக அமையும். ஈமான் என்பது சில நேரங்கள் வந்து கூடும் குறையும், கூடும் குறையும். அதுக்காகத்தான் இது போன்று குர்ஆன் கிளாஸ்களும் ஹதீஸ் கிளாஸ்களும் இல்மா பயன்களும் மற்ற நேரங்களில் பாடங்களும் ஏன் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை வந்து சைத்தான் தள்ளிக்கிட்டு போயிடுவோம், கண்டிப்பா தள்ளிட்டு போயிடுவோம். கொஞ்சம் கேப் விட்டா போதும். அந்த கேப் இல்லாம நம்மை நாமளே அல்லாஹ்வுடைய அந்த அட்வைஸை கொண்டும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை கொண்டும் நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இதைத்தான் கேட்க வேண்டும் அதிகமாக. அதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் நிறைய நேரங்களில் என்னோட உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அல்லாஹ் தஸ்கியா என்று சொல்லுவார்கள். தஸ்கியா சொன்னால் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற விஷயம். அது எங்கிருந்து கிடைக்கும்? அல் குர்ஆனிலிருந்தும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையிலிருந்து தான் கிடைக்கும் என்பதனால இன்ஷா அல்லாஹ் இந்த முறைப்படி நாம் வந்து இதை அணுக வேண்டும். இது போன்ற சபைகளை முதல்ல வந்து நிராகரிக்கக்கூடாது. 10 நிமிஷம் பெரிய கட்டணம் கிடையாது. அப்படி போனோம்னா 10 நிமிஷம் ஆயிடும். நான் 2 பேசிட்டு இருந்தோம்னா 10 நிமிஷம் ஆயிடும். இது கிடைக்கிறது நமக்கு பெரிய பாக்கியம் நினைக்கணும். முதல்ல நம்ம நான் பேசுவதற்கும் நீங்கள் கேட்பதற்கும் இந்த சந்தர்ப்பத்தை அல்ல கொடுத்தா இல்லையா, அந்த சந்தர்ப்பம் கண்டினியூ கிடையாது, அல்ல ஸ்டாப் பண்ணுவோம். அப்ப நம்மளுடைய நீயத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைய போகிறது. அல்ல அதற்கான வாய்ப்பை தருகிறார். ஆகையினால் இந்த ஆயத்தின் மூலமாக நம்ம விளக்கம் செஞ்சிருக்கிறது. சைத்தான் தூண்டி கொண்டுதான் இருப்பான். அந்த தூண்டுகிற விஷயத்தை இன்னும் கண்டு அதிலிருந்து விலகி வாழ்ந்து